Hi everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் கீழே வர டாப் 15 காலேஜஸ்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. ஸோ டிஎன்இஏ ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் 15 காலேஜஸ் வந்து நான் என்ஆர்எஃப் ரேங்கிங் பேசிஸில் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங் வாங்கணும்னா ஸோ அந்த காலேஜ் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜோட லேர்னிங் ரிசோர்ஸ் டீச்சிங் அதை வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க அண்ட் வந்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்கங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து அந்த காலேஜில் வந்து எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்க அண்ட் அந்த ஃபண்டை வந்து எவ்வளோ வெல் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி இந்த பேசிஸில் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து வேல்ஸ் இன்ஸ்டியூட் இந்த காலேஜ் வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் 14th பொசிஷனில் வந்து தியாகராஜர் காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்குது. 13th பொசிஷனில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 12th பொசிஷனில் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் அண்ட் அப்ளைடு ரிசோர்ஸ் இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 11th பொசிஷனில் வந்து மெப்கோ வந்து சிவகாசியில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 10th பொசிஷனில் வந்து குமரகுரு காலேஜ் ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குது. 9th பொசிஷனில் வந்து கேபிஆர் காலேஜ் ஸோ இதுவுமே கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆகிருக்குது. 8th பொசிஷனில் வந்து கொங்கு காலேஜ் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 7th பொசிஷனில் வந்து காருண்யா காலேஜ் வந்து இருக்குது இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குது. 6th பொசிஷனில் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இருக்குது இது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்குது. 5th பொசிஷனில் வந்து ஆர்இசி காலேஜ் வந்து இருக்குது அதாவது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இது வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது. 4th பொசிஷனில் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. 3rd பொசிஷனில் வந்து பிஎஸ்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 2nd பொசிஷனில் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் வந்து இருக்குது. 1st பொசிஷனில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் 15 காலேஜஸ். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து ரிலேட்டடாக டிஎன்இஏ ரிலேட்டடாக தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.